வணக்கம் நண்பர்களே. இந்த வார இஓடி சீரியஸில் நாம் பார்க்க போகிறது ஒரு முக்கியமான கேள்விக்கான பதிலுங்க. பெண்கள் சிக்கன் சாப்பிட்லாமா அப்படிங்கிறது தான். காலங்காலமாக சிக்கனுக்கும் பெண்களுக்கும் நம்ம ஊரில் ஒத்து வரதே கிடையாது. பெண்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அது காரணம் சிக்கனாக தான் இருக்கும். சிஎஸ்கே டீம் உங்களுக்கு இந்த வருஷம் ஜெயிக்கலைனா கூட அது கூட சிக்கனை தான் நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் காரணம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சிக்கன் பொதுவாக மக்களுக்கு ஒரு பிடிக்காத விஷயங்க. ஸோ இப்போ பெண்கள் சிக்கன் சாப்பிடக்கூடாதுன்னு பொதுவாக மீடியாவில் சோஷியல் மீடியாவில் எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தது போக மருத்துவர்களே நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கிறது கொஞ்சம் வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குங்க. ஸோ திரும்ப இதை பேசிகிட்டு இருக்கிற டாபிக் தான். ஆல்ரெடி 4-5 வருஷம் முன்னாடிலாம் இதை பற்றி பேசியிருக்கேன், வீடியோஸ்லாம் வந்திருக்கு. இருந்தாலும் மறுபடியும் அப்பப்போ நாம் கருத்துக்களை அறிவியல் பூர்வமாக நம்ம முன்வைக்கணும் அப்படிங்கிற காலத்தின் கட்டாயம் அப்படிங்கிறனால திரும்ப அதை பற்றி நம்ம விரிவாக பேசிடுவோம். ஸோ பொதுவாக பெண்கள் சிக்கன் சாப்பிடக்கூடாதுன்னு பொதுவாக மக்கள் ஏன் நினைக்கிறாங்க, அதெல்லாம் அறிவியல் பூர்வமாக உண்மையாக இல்லையா, விரிவாக பார்த்துருவாங்க. ஒன் பை ஒன்னாக சின்ன வயசுலேருந்து போவோங்க. நம்பர் 1, பொதுவாக பேரண்ட்ஸ் நிறைய பேர் சிறு பெண் குழந்தைகளுக்கு சிக்கன் கொடுத்தா உங்களுக்கு சீக்கிரம் ஏஜ் அட்டைன் பண்ணிடுவாங்க, அதாவது பூ பெய்ந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையாக பார்த்துருவோம். ஸோ பொதுவாக உங்களுக்கு பியூபர்ட்டி ஏஜ் கடந்த சில 100 ஆண்டுகளாகவே உங்களுக்கு சீக்கிரமாக குறைஞ்சிட்டு வருதுங்க. உலகம் முழுசாக இருக்கிற எல்லா நாட்டிலையுமே சராசரி பியூபர்ட்டி ஏஜ் ஒரு 16-17 வயசு அப்படிங்கிறதுலேருந்து கிட்டத்தட்ட 13 வயசு அப்படிங்கிற வரைக்கும் ஆவரேஜாக குறைஞ்சிருக்கு. இது எல்லா நாடுகள்லையும் ஈக்குவலாக நடந்திருக்கு. இதுக்கு காரணமாக மருத்துவ அறிவியலாளர்கள் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு மெயினாக நல்ல புரோட்டீன் மிகுந்த உணவு, நல்லா இரும்புச்சத்து மிகுந்த உணவு, இதெல்லாம் போய் உங்களுக்கு இன்சுலின் லைக் க்ரோத் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதை தூண்டி அது உடம்புல சில மாற்றங்களை தூண்டி நமக்கு ஹைப்போதலாமஸ்ன்னு சொல்லுவோம். அங்கேருந்து ஜிஎன்ஆர்ஹெச் அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய பல்சஸ் அதை அதிகம் பண்ணும். அதனால் உங்களுக்கு பியூபர்ட்டி ஏஜ் சீக்கிரம் வருது அப்படிங்கிறத உண்மைங்க. நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி பார்த்துருக்காங்க. சைவம் அசைவம் ரெண்டும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சைவம் அசைவம் 2 உணவு எடுக்கிறவங்களுமே உங்களுக்கு பூ பெய்தும் வயது சமீபத்தில் ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ அப்போ சிக்கன் சாப்பிட்றதுனால தான் சீக்கிரம் ஏஜ் அட்டன் பண்ணுறாங்கன்னா, அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு தானே சீக்கிரம் வரும், சைவம் சாப்பிட்றவங்க லேட்டாக தானே வரும். இந்தியாவிலே நிறைய ஆராய்ச்சிகளில் அது பண்ணி டிஸ்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 2 ஈக்குவலாக தான் வருது. ஸோ இப்போ உண்மையாக சீக்கிரம் ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு காரணம் நல்ல புரதம் மிகுந்த உணவுகள், சத்துள்ள உணவு. ஸோ பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ஒல்லியாக அப்புறம் மால்நரிஷ்டாக இருக்கிறவங்க நிறைய பேர் ஏஜ் அட்டைன் பண்ணுறதுக்கு நம்ம ஓபிடிக்கு வருவாங்க. 15 வயசு 16 வயசு ஆகும். நல்லா கொஞ்சம் சப்பியாக அந்த மாதிரிலாம் இருக்கிற குழந்தைங்க யூஸ்வலாக சீக்கிரம் ஏஜ் அட்டைன் பண்ணிடுவாங்க. இது தாங்க உணவு, சத்துள்ள உணவு தான் இதுக்கு காரணம். சிக்கன் அதுக்கு காரணம் இல்லை. அப்போ பொதுவாக சிக்கனில் நிறைய ஹார்மோன் இன்ஜெக்ட் பண்ணுறாங்க, அதனால தான் ஏஜ் அட்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மை கிடையாதுங்க. பொதுவாகவே சிக்கனில் பொதுவாக அதுவும் பர்டிகுலராக பிராய்லர் சிக்கனில் நிறைய ஹார்மோன் இன்ஜெக்ஷன் பண்ணுறதுனால தான் அது வேகமாக வளருது அப்படின்னு பொதுவாகவே ஒரு கருத்து இருக்குது. இல்லை 2 விஷயம் நான் என்னென்னு சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் உண்மையாக க்ரோத் ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லது ஸ்டீராய்ட்ஸ், அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ், இதெல்லாம் நீங்கள் போட்டு உண்மையாக வளர வைக்க முடியுமானா ஆக்சுவலாக அது கொடுத்தே டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க, பெருசாக வளரல. அப்படியே கொடுக்குறோம்னே வச்சுக்கோங்க, ஒரு சிக்கன் ஒரு பெருசாகிறதுக்கு இந்த க்ரோத் ஹார்மோனோ இல்லை அந்த அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸோ கொடுக்கறதுக்கு மினிமம் 10,000லேருந்து 20,000 செலவாகுங்க. அந்தளவுக்கு கொடுத்தா தான் அந்த சிக்கன் வளர்கிறதுக்கு தேவையான அளவுக்கு டோஸ் அதுக்கு கிடைக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி க்ரோத் ஹார்மோன் அதெல்லாம் என்ன ₹1-2 மேட்ரு கிடையாதுங்க. ஆயிரக்கணக்கில் விலை அதிகமுள்ள ஒரு பொருள். ஸோ அதனால் ஹார்மோன் கொடுத்து தான் சிக்கன் வளர வைக்கணும்னா நம்ம சிக்கனெல்லாம் ஒரு கோழி 50,000 1 லட்சத்துக்கு தான் நம்ம வாங்கணும். ஸோ இதுலேயே தெரிஞ்சிருக்கும் அதெல்லாம் உண்மை இல்லைன்னு. அப்புறம் எப்படி இந்த பிராய்லர் கோழிலாம் ரொம்ப பெருசாக வளருது, சீக்கிரம் வளருதுன்னு நீங்கள் நினைக்கலாம். அது ஒரு செப்பரேட் ப்ரீடுங்க. இப்போ எப்படி ராஜபாளையம் நாய் பெருசாக இருக்குது, பக்குங்கிற நாய் ரொம்ப குட்டியாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அது கார்னிஷ் கிராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செப்பரேட் வகை. அது பொதுவாகவே நல்லா பெருசாக சீக்கிரமாக வளரும். அது தாண்டி உங்களுக்கு இந்த வளர்கிற வேகத்தை அதிகம் பண்ணுறதுக்கு பயங்கர நியூட்ரிஷியஸாக அதிக புரோட்டீன் அதெல்லாம் இருக்கக்கூடிய உணவு கொடுக்குறாங்க. ஹார்மோன் இல்லைங்க, நல்ல நியூட்ரிஷியஸான உணவு. வெட்டினரி டாக்டர்ஸ் கேட்டால் சொல்லுவாங்க, ரொம்ப பிளான் பண்ணி அந்த கோழிக்கான தீவனத்தை டிசைன் பண்ணுவாங்க. அதனால தான் ரெடிமேடாக அந்த கோழி தீவனத்தை போடும்போது நல்லா கடன்னு அது வளரும். அப்போ சிக்கனுக்கு நிறைய பேர் ஊசி போடுறாங்கன்னு சொல்கிறாங்களே, அது என்ன டாக்டர் விஷயம்? அது இல்லைங்க. சிக்கனுக்கு பொதுவாக ஊசி போடுறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா,
வேக்சினேஷன், குழந்தைங்களுக்கு நம்ம தடுப்பூசி போடுற மாதிரி சிக்கனுக்கு உங்களுக்கு நிறைய நோய் வராமல் இருக்கிறதுக்கு வேக்சினேஷன் ஸ்கெடியூல் இருக்குது. அதுபடி வேக்சினேஷன் போடுவாங்க. அது பிராய்லர் கோழிக்கும் போடுவாங்க, நாட்டுக்கோழிக்கும் இப்போ போடுறாங்க. ஸோ இதெல்லாம் தாங்க உண்மை. அடுத்தது ஏஜ் அட்டைன் பண்ணுறது அதெல்லாம் ஓகே. ஆனால் நிறைய பேர் கல்யாணம் ஆன பிறகு குழந்தையின்மைக்கு சிக்கன் சாப்பிட்றதான் காரணமாக சொல்லப்படுது. இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிசிஓஎஸ், இப்போ கூட அதுக்கு பேர் மாற்றி பிஎம்ஓஎஸ்னு வச்சுருக்காங்க. இந்த நீர்க்கட்டி, இந்த மாதிரியான பிரச்சனைகள், ஹார்மோனல் கோளாறுகள், பீரியட் சரியாக வராமல் இருக்கிறது, ஓவுலேஷன் உற்பத்தி சரியாக வராமல் இருக்கிறது, குழந்தை இல்லாமல் இருக்கிறது, இது போனாவே பெரும்பாலும் மருத்துவர்களே நிறைய இடத்துல வந்து சிக்கன் மட்டும் விட்டுருங்க, அது வேண்டாங்க அப்படின்னு சொல்கிறத பார்க்க முடியுது. நிறைய பேர் வராங்க. ஆனால் உண்மை என்னன்னு சொல்கிறேங்க, இந்த பிசிஓஎஸ் அல்லது பிஎம்ஓஎஸ் நோய்க்கு சமீபத்தில் கூட டிஸ்கஸ் பண்ணோம். இதுக்கு மெயின் காரணமே இன்சுலின் எதிர்ப்பு தன்மைன்னு சொல்லக்கூடிய ஹார்மோனல் இம்பேலன்ஸ். ஸோ உங்களுக்கு அவங்க பெண்கள் உடல் பருமனாக இருந்தாலோ அல்லது ஃபேமிலியில் நார்மல் வெயிட்டாகவே இருந்தாலும் ஃபேமிலியில் டயபெட்டிக் ஹிஸ்ட்ரி இருந்தாலோ இந்த காரணங்களால் இன்சுலின் எதிர்ப்பு தன்மைங்கிற ஹார்மோனல் இம்பேலன்ஸ் உடம்புல ஏற்பட்டுச்சுன்னா அது வந்து ஓவரியோட ஃபங்க்ஷனை பாதித்து அதில் இருக்கக்கூடிய தீக்கா செல்ஸ்ன்னு சொல்லுவோம், அதை பாதித்து அதனால் அதிகப்படியான ஆண் ஹார்மோன்கள் ஆண்ட்ரோஜன்ஸ் உற்பத்தியாகி அதனால தாங்க ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரும். உண்மையாக இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸில் சரி பண்ணுறதுக்கு நீங்கள் சிக்கனை அவாய்ட் பண்ணுறதில்ல, சிக்கனை ஆக்சுவலி தினசரி எடுக்கணும் நீங்கள் நான்வெஜ்காரங்களாக இருந்தால். ஏன் அப்படின்னா இந்த இன்சுலின் எதிர்ப்பு தன்மையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மாவுச்சத்து குறைவாக எடுத்து நாம் புரதங்கள் நம்ம அதிகமாக எடுக்கிறோமோ, ஆரோக்கியமான கொழுப்புகள், ஃபைபர் இது அதிகமாக எடுக்கிறோமோ அந்தளவு கன்சீவ் ஆவாங்க. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 8 வருஷம் 10 வருஷம் 12 வருஷம்லாம் கன்சீவ் ஆகாமல் நிறைய பேர் வந்து இப்போ டயட்டு கன்சல்டேஷனுக்குலாம் வருவாங்க. ஸோ அவங்க அசைவக்காரங்களாக இருந்து சிக்கன்லாம் சாப்பிடாமல் இருப்பாங்க. நிறைய பேர்த்துக்கு மாவுச்சத்தெல்லாம் நிறுத்திட்டு ப்ரோட்டீன் அதெல்லாம் தினசரி கொடுக்க சொல்லுவோம். டெய்லியும் வந்து பிராய்லர் சிக்கனும் மற்ற நான்வெஜ்ஜு எல்லாம் முட்டை இதெல்லாம் சாப்பிட்டு உங்களுக்கு ஒரு 10 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க ஒரு 5-6 மாதத்தில் மிராக்குலஸாக கன்சீவ் ஆன கதைகள் ஏராளம் இருக்குங்க. சரிங்களா? இதுதான் அறிவியல் பூர்வமான உண்மை. ஸோ நல்ல ப்ரோட்டீன்ஸ் எடுத்து நல்ல மாவுச்சத்தை குறைக்கிறது தான் ஆக்சுவலாக அந்த இன்ஃபர்டிலிட்டிக்கு வந்து மிகப்பெரிய தீர்வு அமையும். இப்போவும் இந்த காலத்துலேயும் உங்களுக்கு சிக்கன் சாப்பிட்றதா அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிட்டு அதை ஒதுக்கி வைக்கிறது மிகப்பெரிய தவறுங்க. அதுவும் நிறைய பேர் வந்து அசைவராக இருந்து சைவராக மாறிடுறாங்க. ஸோ நான்வெஜ் தான் எதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இது மிகவும் தவறான போக்கு, அறிவியல் பூர்வம் இல்லாத போக்கு. டெஃபினட்டாக இந்த எண்ணத்துலேருந்து வெளியே வரணும். 3வது காமனாக சொல்கிறது வந்து கர்ப்பமாக இருக்கும்போது பெண்கள் சிக்கன் சாப்பிடவே கூடாது, அது சூடெல்லாம் அதிகம் பண்ணி உள்ள வளர்கிற கருவு பாதிச்சிரும் பாஸ் அப்படின்னு நிறைய பேர் சொல்ல முடியுது. அதெல்லாம் பார்க்குறோம். அது உண்மையாக அப்படின்னா இல்லைங்க. அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கு தான் நல்ல புரதங்கள் அவசியம். நம்ம நார்மலாக உங்களுக்கு 1 கிலோவுக்கு 1 கிராம், அதாவது ஒரு 60 கிலோ இருக்கிற பெண் வந்து உங்களுக்கு 60 கிராம் புரதம் சாப்பிட்ணுன்னா கர்ப்பமாக இருக்கும்போது தான் அது இன்னும் கூடுதலாக சாப்பிட்ணும். உங்களுக்கு 1 கிலோவுக்கு 1.2லேருந்து ஈவன் 1.5 கிராம் வரைக்கும் கூட புரதங்கள் எடுத்துக்கிறது அவங்களுக்கு நல்லது. சரிங்களா? அது கருவோட வளர்ச்சிக்கு முக்கியமாக அவசியமாக இருக்கும். உங்களுக்கு இரும்புச்சத்து, ஜிங்க்கு இந்த மாதிரியான சத்துக்கள். இதை தாண்டி கொலின் அப்படின்னு ஒரு சத்துங்க. அது வந்து உள்ளே வளர்கிற கருவுக்கு நியூரல் டியூப், நம்ம நரம்பு மண்டலம், முதுகெலும்பு இதெல்லாம் கரெக்டாக வளர்கிறதுக்கு உங்களுக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கு உதவக்கூடியது. நிறைய பேர் ஃபோலிக் ஆசிட் நிறைய பேர் மாத்திரை சாப்பிட்டுட்ருப்பீங்க உங்களுக்கு கர்ப்பமாக இருக்கிறதுக்காக. ஃபோலிக் ஆசிடோடு இந்த கொலின்கிற சத்தும் சேரணும். அப்போ தான் வந்து பெஸ்ட்டாக வந்து உங்களுக்கு இந்த நியூரல் டியூப் ப்ராப்ளம் வராமல் இருக்குங்க. அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்கன் அருமையான சோர்ஸு. சிக்கனும் முட்டையும் கொலினுக்கு அருமையான சோர்ஸு. ஸோ அதனால் டெஃபினட்டாக சிக்கனை அவாய்ட் பண்ணுறதுல லாஜிக்கே கிடையாது. கர்ப்பிணி பெண்கள் கீடு அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு அவாய்ட் பண்ணாதீங்க. கட்டாயம் சாப்பிட வேண்டிய உணவு சிக்கன். இதே லாஜிக்கு தான் உங்களுக்கு குழந்தை பிறப்புக்கு பின்னாடி உங்களுக்கு பால் கொடுக்கும்போதும் பொருந்தும். பால் கொடுக்கும்போதும் நல்ல புரதங்கள் அவசியம். குழந்தை அழுதா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பிரச்சனைனா சிக்கனு அதனால தான் அப்படின்னு நினச்சிப்பாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. மேபி ரேராக வந்து உங்களுக்கு சிக்கன் வந்து சரியாக வந்து காரத்தோடு சமைக்கிறோம் அப்படின்னா சம்டைம்ஸ் அந்த மிளகாயில் இருக்கக்கூடிய கேப்சைன்ங்கிறது தாய்ப்பாலில் செக்ரேட் ஆகும். அது குழந்தைக்கு லைட்டாக இரிட்டேஷன் உண்டு பண்ணலாம். மற்றபடி சமைக்கிற முறையை வேணால் நீங்கள் கொஞ்சம் கார மசாலா கம்மியாக பண்ணிக்கலாமே ஒழிய மற்றபடி குழந்தைக்கு சேராது, குழந்தை அழுதா உடனே இதுதான் காரணம்னு தப்பாக நினைக்க வேணாம். நல்ல சிக்கன் அதெல்லாம் சாப்பிட்றதுல எந்த தப்பும் இல்லைங்க. சரிங்க, இதெல்லாம் தாண்டியாச்சு. ஒரு 45-50 வயசு ஆகிடுச்சு, மெனோபாஸ் ஏஜ் வந்துருச்சு. அதுக்கு பிறகு அந்த டைம்லேயே சிக்கன் தான் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் அவாய்ட் பண்ணிடுவாங்க. அதுவும் கிடையாதுங்க. மெனோபாஸ் ஆகிற டைமில் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் குறையிறதுனால நிறைய பேர்த்துக்கு ஒரு ஹாட் ஃப்ளஷஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கும்.
இது ஹார்மோனல் கோளாறுகள்னால வருது. இது நீங்கள் சிக்கன் அவாய்ட் பண்ணுறதுனால குறையாது. இன்ஃபேக்ட் அந்த ஏஜில் தான் நிறைய பெண்களுக்கு இந்த ஹார்மோன் குறையிறதுனால ஆஸ்டியோபொரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்பு வீக்னஸ்லாம் வரும். ஸோ அப்போ நீங்கள் உங்களுக்கு சிக்கன் மாதிரியான ப்ரோட்டீன்ஸ்லாம் நீங்கள் குறைக்கிறீங்கன்னா சார்கோபீனியா அப்படின்னு சொல்லக்கூடிய மசில் லாஸ் வர ஆரம்பிக்குங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல புரதங்கள், ஆக்சுவலி நீங்கள் முட்டையும் சிக்கன் இது மாதிரியான புரதங்கள்லாம் நல்லா எடுத்து ஒரு நல்ல உடற்பயிற்சி அதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எலும்பு வந்து வீக் ஆகிறது ஆக்சுவலி ப்ரிவெண்ட் பண்ண முடியும். நிறைய பெண்கள் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் இந்த ஆஸ்டியோபொரோசிஸ். அதுக்கு வந்து நல்ல புரதங்களும் உடற்பயிற்சியும் நல்ல வந்து பாதுகாப்பாக அமையும். ஸோ அதுக்கு மேலே எவ்வளோ ஏஜ் ஆனாலும் ஈவன் 60-70 வயசு ஆன பின்னாடியும் உங்களுக்கு இதே மசில் லாஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு நல்ல சிக்கன் மாதிரியான உணவுகள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ சிறு குழந்தையிலேருந்து வயசாகிறவங்க வரைக்கும் சிக்கன் வேணான்னு சொல்கிறதுக்கு அறிவியல் பூர்வமாக எந்த காரணமும் இல்லை. இப்போ பிராய்லர் கோழி மேலே தான் பழி போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ நாட்டுக்கோழி அதில் ஏதோ ஹார்மோன் தராங்கன்னு ஏதோ பழி போட்டிருக்காங்க. அது எல்லாமே அறிவியல் பூர்வமற்றவை, சரிங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த ஒன்று ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, சிக்கன் ஏதாவது கடைகளில் வாங்கும்போது சரியாக சமைக்கலைன்னா சால்மோனெல்லா மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸு, வயிற்றுப்போக்கு ஏற்படலாங்க. ஸோ நல்லா சமைச்சு சாப்பிட்ணும் சுத்தமாக. அது ஒன்று தானே ஒழிய மற்றபடி சிக்கன்லாம் எந்த அறிவியல் பூர்வமான பிரச்சனைகளும் கிடையாது. சிக்கன்லேயும் சரி முட்டையிலையும் சரி. நாம் கூட சரி ஏதோ பிராய்லர் கோழி மேலே மக்களுக்கு பிடிக்கலையா, சரி ஏதாவது பண்ணக்கோழி இந்த நாட்டுக்கோழி சாப்பிட்டு போட்டோம் அப்படின்னு நினச்சா இப்போ அது மேலேயும் பழி போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க உணர்ந்து சிக்கன் மேலே பழி போட்டு வேறு ஏதாவது பழி போடுறதுக்கு வேறு ஏதாவது நாளையிலேருந்து ஏதாவது காரணம் இருக்கான்னு தேட ஆரம்பிங்க. இதை விட்டுருங்க இந்த பாவப்பட்ட சிக்கனை. ஸோ அடுத்த வீடியோவில் வேணும் இது மாதிரி மித்துகளை நிறையா போட்டு உடைப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.